அன்பினர்களே, இன்றைய புதன்கிழமை நள்ளிரவு கடந்து நாம் நாளை காலை செய்தியாக அள்ளி வருகின்றோம். என்னவாம், இஸ்ரேலின் அதாவது ஈரானின் 81வது அவங்களோட ஒவ்வொரு சீரியல் கவுண்டிங்ல போறாங்கல்ல, அவங்களோட 81வது அடியில 70க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இலக்குகள் மீது இன்று தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. மிகப்பெரிய தாக்குதல், சும்மா அடி இல்லைன்னு பின்னி புடுங்குறான் பாவிகள். உச்சகட்ட எல்லாமே கொஞ்சம் சக்தி வாய்ந்த பவராகத்தான் இருக்கிறது. அதுல 81வது அலையில அதுல டெல் அவிவ்ல அந்த ஏது கூட நாசம் போயிடுச்சு. அதாவது பூமிக்கு அடியில நாங்க ஏற்க சொல்லிக்கிறோம்ல, 20 லட்சம் மக்கள் பூமிக்கு அடியில வாழ்வதால மேலே இருக்கிற கட்டிடங்கள், வாகனங்கள் எப்படி நீங்க, அதாவது கர்மா, இந்த கர்மத்தை அள்ளி கட்டுறானு. டேய், நீ பகல்ல செஞ்சா இரவில அறுவடை செய்யணும்டா, நீ இரவையில செஞ்சால் பகலையில் அறுவடை செய்யணும். இல்ல என்னடா இதெல்லாம், இது உங்களுக்கு ஏசுநாதர் சொல்லி கொடுக்கலையா? அது தெரியாம மூதையை அடிச்சு கொண்டிருக்கிறான் பாவி. பார்க்கலாமா? அப்ப ஆக 70க்கு மேற்பட்ட இலக்குகள் மீது மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் தாடிகள் செஞ்சிருக்கிறார்கள். இந்த புதன்கிழமை நள்ளிரவு தாக்குதல்ல ஹைபா, டிமோனா, அதுக்கப்புறம் அந்த ஹைபா அருகே உள்ள அல் குத்ரியா, டெல் அபீவின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் உள்ள பல இலக்குகள் மிகப்பெரிய நாசத்தை, சேதத்தை கொண்டுவதற்கு அவங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அது சும்மா சின்ன அடியம்பாங்க. நேற்றே 100 தலை உருண்டு இருக்குது. செய்தி வருகுதா? வராது. அப்ப எங்களா இருக்கிறவங்க எல்லாம் பூமிக்கு அடியில ஒளிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு செய்தியாக. அப்புறம் அவங்க சொல்றாங்க, அந்த ஈரான்கள், நினைவில் கொள்ளுங்கள், நாங்கள் டெல் அபீப் மற்றும் ஹைபாவை தரைமட்டமாக்கவும் இதைத்தான் எங்கள் மறைந்த தியாகி தலைவர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார். அது அடிக்கிறதுக்கு உசுர். அது அப்புறம் இருக்க, தெஹ்ரானில் பயங்கரவாத குழுக்கள் மற்றும் உளவாளிகள் என்று ஏற்கனவே 90 பேர் அள்ளியாச்சு. இல்ல, இப்ப 39 பேரை மிகப்பெரிய ஆயுதங்களுடன் ஸ்டார்லிங் இருக்கானே எலான் மச்சான், அவன் லிங்கில உள்ள அவன் மிகப்பெரிய நிர்வேக தளங்களுடன் ஒரு 39 நாசகாரக்களை கை செஞ்சுக்கிறான் இந்த ஈரான் தாடிகள். அது ஒரு புறம் இருக்க, திணிக்கப்பட்ட போரை முடிப்புக்கு கொண்டு வர அமெரிக்காவின் முன்மொழிவை நாங்க ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நெய்நாட 15 அம்ச கோரிக்கைகளை ஈரான் ஃபுல்லா நிராகரிக்கப்பட்டிருக்குது. அது ஒரு செய்தி. மற்றும் இஸ்லாமிய குடியரசின் மீது போர் மீண்டும் திணிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய உறுதியான வழிமுறைகளை நீங்க முதல்ல சொல்லுங்க, அப்புறம் பேச்சுவார்த்தைக்குள்ள போவோம். இது எப்படி கழுத்தை பிடிக்கிறான் தாடி. அப்புறம் இன்னும் இருக்குது, தளங்களை மூடிட்டு இழப்பீடு, அதாவது இந்த சண்டையை நிறுத்ததுக்கு முன்னால் எங்களுக்கு கம்பென்சேஷன் சர்வீஸ், நஷ்டஈடு, என்ன கம்பென்சேஷன் சர்வீஸ், நஷ்டஈட கொடு, தளங்களை மூடு, இழப்பீடு செலுத்து, ஹாமுஷ ஒப்பட, ஈரானின் நிபந்தனைகளை போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு வந்தா மட்டும்தான் மச்சான் நான் பேசி. அதை விட்டுட்டு சும்மா நீ உனக்கு தாலி காட்டுக்கிட்டு நீயாக வந்துட்டு கூத்தடிச்சுக்கிட்டு எங்களை ஒரு இன்னும் பைத்தியக்காரனாகிறேன் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லி இருக்கிறான் தாடிகள். பார்க்கலாம் வாங்க, நேரே நான் முற்றுமுழுதாக இப்பொழுது உங்களை எல்லாம் அழுதி சொல்றேன். புல்லா முற்றுமுழுதாக 81வது அலைக்குள்ள இஸ்ரவேலுக்குள்ள நடந்த அக்கிரமத்தை பார்க்கலாம். பாப்போமா? 81வது பதிலடி தாக்குதலில் 70க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இலக்குகளை இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானிய ராணுவம் துல்லியமாக ஏவுகணைகள் மூலம் தாக்கி அளித்துள்ளது. இன்றைய புதன்கிழமை நள்ளிரவை செய்தியாக உங்களுக்கு வியாழன் காலையாக வரட்டும். ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் போரின் 81வது அலை நடவடிக்கையில் துல்லியமாக வழிநடத்தப்படும் இமாம், கியாம், ஹாராம் சஹர் 4 மற்றும் கதர் ஏவுகணைகள் சும்மா பரதநாட்டம் ஆடி இருக்குது. 80 இலக்கண்டா அடிச்சு சாத்துறாங்க. அண்ணாம சொன்னமில்ல, செகண்ட் அதாவது 13 நிமிடங்களுக்குள் இலக்கை போய் அடையக்கூடிய அளவுக்கு தாக்குதல் வேகம் அதிகரித்திருக்கிறது. 70க்கு மேற்பட்ட இலக்குகள் மிகப்பெரிய அழிவுதை தான் இருக்கு. ஏனெனில் அவங்க ஈரானுக்குள்ள நீங்க அடிக்க டபுள் ரிபில் கொடுத்துதான் ஈரான் தாக்குறான். அதை நான் பார்த்துக்கொள்ளலாம். புதன்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் ஹைபா, டிமோனா, ஹைபா அருகே உள்ள அல் குத்ரியா மற்றும் டெல் அபீவின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் உள்ள இலக்குகளை இந்த ஏவுகணைகள் வெற்றிகரமாக தாக்கியிருக்கதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது.
ஈரானிய ராணுவம் கள உளவு தகவலின்படி ஈரானின் முந்தைய 3 சக்தி வாய்ந்த தாக்குதல் அலைகளை தொடர்ந்து அந்த ஆட்சியின் உயிரிழப்பு எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்துள்ளது. அதாவது ஈரான்ல நேற்று மட்டும் 100 தலை உருண்டுச்சு. அவங்க அதை சொல்லல, வேறொரு செய்திக்குள்ள வந்துச்சு, நாமளும் அதை கொடுக்கல. ஏன்னா அவங்க சொல்றாங்கல்ல, இன்றைக்கும் இந்த 70 தாக்குதல்ல ஒரு 20-30 தலை உருண்டு இருக்காதா? ஒன்றும் இல்லம்பான்கள். அது சும்மா ஒன்றும் இல்லை, அது சும்மா ஒரு சின்ன கீறு. போலாம். உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் மொத்த எண்ணிக்கை தற்போது 2500 தாண்டி உள்ளது என்று ஈரான் சொல்லுது. இஸ்ரேலுக்குள் IRG மற்றும் ராணுவம் ஒரு தேசத்தின் அந்தஸ்தில் உயர்ந்துள்ளதாக கூறிய அந்த அறிக்கை, அன்புக்குரிய ஈரானை பாதுகாக்க ஒட்டுமொத்த தேசமும் அணிதிரளப்பட்டுள்ளது என்றும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஒரு நேரடி வேண்டுகோளில் IRGC அமெரிக்க மக்களை நோக்கி ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகு போன்ற போரை தூண்டுபவர்கள் பொய்கள் மற்றும் போர்க்களை யதார்த்தங்களை திரிப்பதன் மூலம் அவர்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. போரின் உண்மையை நீங்கள் அமெரிக்க எரிபொருள் நிலையங்களிலும் ஈரானின் தெருக்களிலும் டெல் அபீப் மற்றும் ஹைபாவின் வாகனங்களிலும் காண வேண்டும் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. தனது எதிர்கால அறிக்கைகளில் ஈரான் போரின் உண்மையை வெளிப்படையாக தெரிவிப்பதாகவும் IRGC தெரிவித்துள்ளது. நெதன்யாகு மற்றும் ட்ரம்பின் வஞ்சகத்தால் உங்கள் பிள்ளைகளை நரகத்திற்கு அனுப்பாதீர்கள். படையெடுத்து வரும் வீரர்கள் ஈரானிய தேசம் என்னும் 10 லட்சம் பேர் கொண்ட கடலில் ஆழமாக மூழ்கடிக்கப்பட்டு மறைந்து போவார்கள் என்றும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது ஈரான். மிகப்பெரிய எச்சரிக்கைங்க. IRGC ஒரு எச்சரிக்கையுடன் தனது அறிவிப்பை நிறைவு செய்திருக்கிறது சொல்லப்படுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், நாங்கள் டெல் அபீப் மற்றும் ஹைபாவை தரைமாட்டமாக்குவோம். இதைத்தான் எங்கள் மறைந்த தியாகி தலைவர் எங்களுக்கு கற்பித்து விட்டு சென்றிருக்கிறார் என்றும் ஈரான்காரன் சொல்றார்கள். ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் 26வது நாளை எட்டியுள்ள நிலையில் ஆபரேஷன் பிரமிஸ் போர்ல 81வது அலையிலான இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது. போர் தொடங்கிலிருந்து அமெரிக்க மற்றும் சியோனிச இலக்குகளை நோக்கி 700க்கு மேற்பட்ட ஏவுகணைகளும் 3600 ஆளில்லா விமானங்களும் ஏற்பட்டுள்ளதாகவும், அதே நேரத்தில் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் குருஸ் ஏவுகணைகள் மற்றும் மேம்பட்ட போர் விமானங்கள் உட்பட 200க்கு மேற்பட்ட எதிரி விமானங்களை இடைமறித்து அளித்துள்ளதாகவும் ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானில் பயங்கரவாத குழுக்கள் மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய 39 கூலிப்படையினரை உளவு படைகள் உட்பட இன்று ஈரானிய உளவுப்படை கைது செய்திருக்கிறது. இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் தேசிய பாதுகாப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முயன்ற பயங்கரவாத குழுக்கள் மற்றும் சியோனிச ஆட்சியாளரான தெஹ்ரானால் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட 39 கூலிப்படையினரை தங்கள் படைகள் அடையாளம் கண்டு கைது சொல்லுதலாக ஈரானிய உளவுப்படை தெரிவித்திருக்கிறது. புதன்கிழமை வெளியிட்ட ஓர் அறிக்கையில் 2 பயங்கரவாத குழுக்களுக்காக பணியாற்றிய 27 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இவர்களில் ஒருவர் தென்கிழக்கு மாகாணமான சிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தானில் ஒரு செயல்பாட்டு குழுவை அமைக்க முயன்றதாகவும் அது கூறுகிறது. கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி பாதுகாப்பு இன்மையையும் குழப்பத்தையும் தூண்ட அந்த நபர் நோக்கம் கொண்டிருந்தார் என்றும், ஆனால் தனது திட்டத்தை செயல்படுத்தும் முன்பே அவர் பிடிபட்டார் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. அவருடைய பதுங்குகுழியிலிருந்து 39 கையால் செய்யப்பட்ட வெடிகுண்டுகள், 2 AK ரைபிள் தாக்குதல் துப்பாக்கிகள், 16 துப்பாக்கிகள், 50 தோட்டா கூடுகள், 1500 தோட்டா உரைகள், மின் அதிர்ச்சி கருவிகள், கண்ணீர் புகை குண்டுகள், பெட்ரோல் குண்டுகள், வெடிகுண்டுகள், தயாரிக்க பயன்படுத்தப்படும் பெருமளவிலான எரியக்கூடிய பொருட்கள் மற்றும் 7 ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய முனையங்கள் பறி செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேல் அமெரிக்க போருக்கு மத்தியில் ஈரான் இன்டர்நேஷனல் வலையமைப்புடன் தொடர்புடைய 90க்கு மேற்பட்ட செயற்பாடுகளை ஏற்கனவே ஈரான் கை சொல்லுவதாக சொல்லுகிறது. அந்த செய்தியை நாம தந்திருக்கிறோம். லண்டனை தளமாக கொண்ட ஈரான் இன்டர்நேஷனல் வலையமைப்புடன் தொடர்புடைய 90க்கு மேற்பட்ட நபர்களை ஈரானிய பாதுகாப்பு படைகள் நேற்று கை செய்துள்ள நிலையில் இது குறித்த தகவலும் நேற்று வெளியாகிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராகவும் சியோனிச குழந்தை கொலையாளிகளுக்கு ஆதரவாகவும் சமூக ஊடக தளங்களில் செயற்பட்டு வந்த இஸ்ரேலால் பணிக்கமர்த்தப்பட்ட கூலிப்படையினர் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மற்ற நபர்கள் பாதுகாப்பு படைகளின் நிலைகளை எதிரிக்கும் ஈரான் இன்டர்நேஷனல் உளவு வலையமைப்பு தொலைக்காட்சிக்கும்
வெளிப்படுத்துவதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பதிலடியாக ஈரானிய ஆயுதப்படைகள் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க தளங்களையும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள இஸ்ரேலிய நிலைகளையும் குறிவைத்து தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் மூலம் பதிலடி நடவடிக்கைகளை கொடுத்திருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க, எங்கள் மீது திணிக்கப்பட்ட போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்காவின் முன்மொழிவை ஈரான் நிராகரித்திருக்கின்றது. 5 நிபந்தனைகளை முன்வைத்திருக்கிறது. அவங்களோட 15 நிராகரித்து இவங்க 5 வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து திணிக்கப்பட்டு வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு ஈரான் எதிர்மறையாக பதிலளித்துள்ளது. தெஹ்ரானின் சொந்த நிபந்தனைகள் மற்றும் கால அட்டவணையை போர் முடிவுக்கு வரும் என்றும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது. ஈரான் எப்போது போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறதோ, அதன் சொந்த நிபந்தனைகள் எப்போது நிறைவேற்றப்படுகிறதோ அப்போது அது போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்று கூறிய அந்த அதிகாரி தனது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தனது பாதுகாப்பை தொடரவும் எதிரிக்கு கடுமையான அடிகளை கொடுக்கவும் தெஹ்ரான் கொண்டுள்ள உறுதியை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அந்த அதிகாரியின் கூற்றுப்படி வாஷிங்டன் பல்வேறு ராஜதந்திர வழிகள் மூலம் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. போர்க்களத்தில் அமெரிக்காவின் தோல்வி என்ற யதார்த்தத்தில் இருந்து தொடர்பட்டதாகவும் அளவுக்கு மீறியதாகவும் தெஹ்ரான் கருதும் முன்வழிவுகளை அது முன்வைத்து வருகிறது. 2025ஆம் ஆண்டில் வசந்த மற்றும் குளிர்காலத்தில் நடைபெற்ற முந்தைய 2 சுற்று பேச்சுவார்த்தைகளுடன் அந்த அதிகாரி இதை ஒப்பிட்டு அவை ஏமாற்றுத்தனமானவை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆக பேச்சுவார்த்தை என்ற ஒரு போர்வையில் எங்களை ஒரு ஏமாற்று வித்தை காட்டுவதை ஈரான் உணர்ந்திருப்பதாகவும் போரை முடிவுக்கு கொண்டு வர ஈரான் ஒப்புக்கொள்ளும் 5 குறிப்பிட்ட நிபந்தனைகளை அந்த அதிகாரி கோடிட்டு காட்டியிருக்கின்றார். எதிரியின் ஆக்கிரமிப்பு மற்றும் படுகொலைகளுக்கு முழுமையான முற்றுப்புள்ளி வைத்தல், இஸ்லாமிய குடியரசின் மீது போர் மீண்டும் திணிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும், உறுதியான வழிமுறைகளை நிறுவ வேண்டும், போர் சேதங்கள் மற்றும் இழப்பீடுகள் உத்தரவாதத்துடன் தெளிவாகவும் செலுத்தி வழங்குதல், பிராந்தியம் முழுவதும் உள்ள அனைத்து முனைகளிலும் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து எதிர்ப்பு குழுக்களும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்று ஈரான் ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்றும் அந்த அறிக்கை சொல்லப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தியின் மீது ஈரான் தனது இறையாண்மையை நிலைநாட்டுவது ஈரானின் இயற்கையான மற்றும் சட்டபூர்வமான உரிமையாகும் என்றும் அது அவ்வாறே நீடிக்கும் என்றும் மேலும் அது மற்ற தரப்பினரின் கடமைகளை செயல்படுத்துவதற்கான உத்தரவாதத்தையும் கொடுக்க வேண்டும் என்றும் ஈரான் உறுதியாக சொல்லுகிறது. அது ஒரு புறம் இருக்க, தளங்களை மூடு, இழப்பீடு செலுத்து, ஹார்முஸை ஒப்படை, ஈரானின் நிபந்தனைகள், போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மோதலாக மாறுகின்றன போன்ற விடயங்களும் அங்கு அரங்கேறுகின்றது. ஈரான் ஒட்டுமொத்தமாக ஈரான் அமெரிக்காவை அதாவது என்னது வளைந்து தாக்கும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் அமெரிக்கா குதிக்க போகின்றது. நாம் பலமுறை சொல்லி இருக்கின்றோம், ஜலச்சந்தியில் ஏகப்பட்ட பொடிகளை சுமந்த வண்ணம் கடலில் மிதக்கும் பொடிகளாக இருக்க போகின்றது. மிக அதிகமாக அந்த இழப்புகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். அநேகமாக ஒரு 72 மணி நேரங்களுக்குள், அதாவது எதிர்வருகின்ற திங்கட்கிழமை போர்க்களமாக மூர்க்கத்தனமான தாக்குதலுக்குள் ஹார்முஸ் ஜலசந்தி வருவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனெனில் சமீப நாட்களாக பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ராணுவ உட்கட்டமைப்புகளை சிதைத்து வரும் ஈரானின் பதிலடி தாக்குதல்களை நிறுத்தவும், அத்துடன் அமெரிக்க கப்பல்களை ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல அனுமதிக்கவும் ஈரானை இணங்க வைப்பதற்கு அமெரிக்க தரப்பு சில பிராந்திய நாடுகளை நாடி வருகின்றது. ஒருபுறம், மறுபுறம் தனது படைகளை ஹார்முஸ் ஜலசந்திக்கு அள்ளி அனுப்பி வரார். இது ஒரு சமாதான பேச்சு என்று சொன்னால் நீங்கள் படைகளை அனுப்ப வேண்டிய தேவை இல்லையே நெய்னா, நீ வேணுமென்றே ஒரு போலியான பேச்சுவார்த்தை என்று ஒரு லம்படி லும்பா வேலை பார்த்துக்கிட்டு முதுகுல குத்திக்கிட்டு நீ அங்க தாக்க போறது தெரியாம இருப்பான, அவ்வளவுக்கு ஒன்றும் விளங்காம இருக்குமா? எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஆக ஜலசந்தில ஒரு போரை ஆரம்பித்து பந்தர் அப்பாஸ் ஊடாக ஊருக்குள்ள நுழைய போறாங்க. தட் இஸ் லேண்ட் ரூட். லேண்ட் ரூட்ல நீ அவங்க ரெடியா இருக்கிறான். சில வேளை லேண்ட் மைன் கூட வைக்கலாம். இங்கே தமிழீழத்துல புலிகள் லேண்ட் மைன் வச்சா போல நீங்க வார எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு கிலோகிராம் இல்ல ஒரு அரை கிலோகிராமுக்கு வீதி எங்கும் கன்னி வெடி வச்சாலே போதும், முழங்கால் போகும். அது சின்ன சின்ன பட்டு தானே. அது வார தெருவெல்லாம் புதைச்சிட்டு மக்கள் போக கூட யாரும் போக கூட நீங்க எங்க இருந்து வருவீங்க? நீங்க பேராஷூட் மூலம் குவியக்குள்ள வச்சு ஒவ்வொரு பில்டிங்லயும் இருப்பான், குறி வச்சு விடுவான். ஆக மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க, ரஸ்க் சாப்பிடுறா போல. நான் நினைக்கல அமெரிக்கா ரஸ்க் திங்க வாரது மிகப்பெரிய ரிஸ்கா இருக்கும்.
பார்க்கலாம் எவ்வளவு தூரம் தாக்கு பிடித்து இந்த போரை கொண்டு செல்ல போகின்றோ தெரியவில்லை. அப்பா நாங்க ஏழை நாடு, நாங்க தான்டா பாதிப்படைகிறோம். இந்த சனியன்கள் மோதிக்குள்ள இந்த எங்கட பங்களாதேஷ், பாகிஸ்தான், நாங்க இந்தியா எல்லாம் ரொம்ப அவதிப்படுறோம்ப்பா. இந்த மாசம் ஏப்ரல் மாசம் முடிந்தவுடன் இலங்கைக்குள்ள பெட்ரோல் தட்டுப்பாடு, பெட்ரோல் விலைக்கு அதிகம், கேஸ் சமையல் எரிவாயு விலைக்கு அதிகம், தட்டுப்பாடு இரண்டும் வருமா? போத்தாகை அச்சாகை ரெண்டும் வரும். ஆகையினால முடிந்த அளவுக்கு சிலர் பதுக்குறாங்க. நம்மளுக்கெல்லாம் பதுக்குற நோக்கம் இல்லப்பா. மக்கள் எந்த பக்கமோ நாங்களும் அந்த பக்கம். நான் பெட்ரோல் கூட பதுக்கல, ஒரு ஃபுல் டேங்கி கொடுத்தாங்க, அடிச்சு வச்சுக்கு பார்க்கலாம் கிடைக்கிறத. ஆக மிகப்பெரிய ஒரு போர் முனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும். ஆனால் ஈரான் விடாக்கண்டன் கொடாக்கண்டன் விடுற மாதிரி தெரியல. அவன் ஒரு வழி பண்ணத்தான் போறான். அவன் உறுதி பண்ணிட்டான். நீ வா, நீ தான் தைரியமா நாளாச்சு மோதுவோம் என்று பார்க்கலாம். மற்றும் ஒரு காணொளிகளில் நேர்களை என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.